அத்தியாயம் 71. பேரகை ஒலியும் அலீமாவின் கிளியும். போன அத்தியாயத்துல தன்னை திருமணம் செஞ்சுக்க இலியாசு கிட்ட சம்மதம் சொல்ல சொல்லி அலீமா இளஞ்செழியன் கிட்ட சொல்றதையும், அவ சொன்ன மாதிரியே இளஞ்செழியனும் இலியாசு கிட்ட சம்மதம் சொல்றதையும் பார்த்தோம். அதை தொடர்ந்து அலீமா இளஞ்செழியன் கூட பேசிட்டு போனதுக்கு அடுத்த நாள் காலையில இளஞ்செழியன் அவனோட காலை கடன்களை முடிச்சுக்கிட்டதுமே இலியாசு அவனை தன்னோட அந்தரங்க அறைக்கு கூப்பிட்டு அனுப்பி அவனுக்கு எதிரில பொன்கிண்ணங்கள்ல இருந்த பழங்களை எடுத்துக்க சொல்லி தன் பக்கத்திலேயே தன்னோட ஆசனத்திலேயே சரிசமமா அவனை உட்காரவும் வச்சான். அப்படி அவனுக்கு சமமான அந்தஸ்தை தான் கொடுத்தத காவலர்களுக்கு உணர்த்தணும்ன்ற நோக்கத்தோட மாளிகையோட காவலர் தலைவனை வரவழைச்சு, நேற்றிரவு பிடிபட்டவர்களை சரியாக கவனித்துக்கொள், இன்னும் 2 நாட்களில் அவர்களை விசாரிக்கிறேன், அதுவரை இந்த வீரனுடன் எனக்கு சில அலுவல்கள் இருக்கின்றன சொல்லிக்கிட்டே இளஞ்செழியனோட முதுக ஆசையா தட்டி கொடுத்தான். இலியாசுவுக்கு சமமா இளஞ்செழியன் உட்கார்ந்திருந்ததை பார்த்து காவல் தலைவனுக்கு ஆச்சரியமா இருந்தாலும் இலியாசு மேல இருந்த பயத்தால அதை எதையும் வெளியில காட்டிக்காம உத்தரவுகளை எல்லாம் கேட்டுக்கிட்டு சிரம் தாழ்த்தி பணிவா அங்கிருந்து வெளியில போனான். காவலர் தலைவன் போனதும் இலியாசு இளஞ்செழியனை பார்த்து, தமிழா, உன்னால் 2 உதவிகளை நான் அடைந்திருக்கிறேன், அதற்கு என்ன கைமாறு செய்வதென்றே எனக்கு விளங்கவில்லை சொல்லி சந்தோஷமா சிரிச்சான். இலியாசு எந்த 2 உதவிகளை பத்தி பேசுறான்னு புரியாம, 2 உதவிகள் ஏது மன்னவா, செய்தது ஒரு பணி, அதை உதவி என்று சொல்வதும் பொருந்தாது பணிவா சொன்னான் இளஞ்செழியன். அதை கேட்டு விஷமமா சிரிச்ச இலியாசு, தமிழர் கெட்டிக்காரர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், தமிழ் வணிகர்களை பார்த்தும் இருக்கிறேன், ஆனால் உன்னை போன்ற ஒரு திறமைசாலியை நான் பார்த்ததில்லை, வீரன் மட்டுமல்ல தந்திரசாலியும் கூட, எண்ணிய காரியத்தை சாதிப்பதிலும் வல்லவன் சொன்னான். மன்னவர் இந்த ஏழையை அனாவசியமாக புகழ்கிறார் சொன்னா இளஞ்செழியன். புகழவில்லை தமிழா, இலியாசு உண்மையைத்தான் பேசுகிறான், மன்னர் சொல்வதை என் சிற்றறிவுக்கு எட்டவில்லை சொன்னா இளஞ்செழியன். இதில் எந்த அறிவுக்கும் எட்டாதது எதுவுமே இல்லை, 2 பெரு உதவிகளை எனக்குச் செய்திருக்கிறாய், ஆனால் எந்த உதவியையும் செய்யவில்லை என்று சாதிக்கிறாய், அத்தனை அடக்கம் எதற்கு? இலியாசுவை திருப்தி செய்ய மனம் கவர் வித்தையை கூட தமிழகத்தில் சொல்லிக் கொடுக்கிறார்கள் போலும் சொல்லி ஏதோ பெரிய மர்மத்தை கண்டுபிடிச்ச மாதிரி சத்தமா சிரிச்சான். இளஞ்செழியன் தனக்கும் மறைமுகமா பேசத் தெரியும்ன்றத காமிக்கணும்னு நினைச்சு, மன்னர் ஊகம் சரியல்ல, தமிழகத்தில் மனம் கவர் வித்தை என்பது தனியாக கிடையாது, பண்பு என்று ஒன்று உண்டு பணிவா சொன்னான். பண்பா, அது என்ன கேட்டா இலியாசு. தமிழர்களின் தனிச்செல்வம் சொன்னா இளஞ்செழியன். முத்து பவளம் இவற்றை விட விலை உயர்ந்ததா? விலை உயர்ந்தது என்பதை விட விலையற்றது என்று சொல்லலாம். அப்படியானால் அந்த செல்வம் மிக குறைவாகத்தான் கிடைக்கும் சொன்னா இலியாசு. இல்லை, எங்கள் நாட்டில் அதிகம், மற்ற நாடுகளில் அத்தனை அதிகமாக இருப்பதாக தெரியவில்லை சொன்னா இளஞ்செழியன். இளஞ்செழியனோட பேச்சுல ஏதோ விஷமம் இருக்குன்றத புரிஞ்சுகிட்ட இலியாசு, அந்த செல்வம் உன்னிடமும் இருக்கிறதா கேட்டான். அதுக்கு மேலேயும் இலியாசு கிட்ட சாமர்த்தியமா பேச வேண்டாம்னு நினைச்ச இளஞ்செழியன், அதை நானே சொல்வது தற்பெருமையாகும், தான் செய்த காரியங்களை பெரிதாக மதிக்காதிருத்தல், செய்த உதவியை பறைசாற்றாதிருத்தல், பிறர் மனம் பின்பட நடக்காதிருத்தல், இந்த மாதிரி சில மனித குணங்களின் தொகுப்பைத்தான் எங்கள் நாட்டில் பண்பு என்கிறோம். முத்தையும் பவளத்தையும் வைர வைடூரியங்களையும் விட இந்த செல்வத்தை பெரிதாக மதிக்கிறோம் சொன்னான். அதை கேட்ட இலியாசு திரும்ப சிரிச்சிட்டு, தமிழா, நீ செய்கையில் மட்டுமல்ல பேச்சிலும் வல்லவன், ஆனால் உன் பண்பு எத்தகையதானாலும் நீ செய்த உதவிகளை இலியாசுவிடம் மறைக்க வேண்டிய அவசியமில்லை. கொள்ளை கப்பலை எந்த காரணத்தை முன்னிட்டு பிடித்துக் கொடுத்தாலும் பிடித்துக் கொடுத்தது பெரும் உதவி. அந்த கப்பலின் தலைவன் அறையில் இருந்த இரும்பு பெட்டியில் லட்சக்கணக்கான பொற்காசுகள் பெருமான நகைகளும் வைரங்களும் கிடைத்தன. அந்த கப்பலும் கிரேக்கர்கள் கப்பல், பக்கத்துக்கு 30 துடுப்புகள் துழாவக்கூடியது. சாம்பிராணி பொதிகளை அவர்களுக்கு வழங்குவதாக நீ ஆசை காட்டாவிட்டால் அந்த அயோக்கியர்கள் என்னிடம் அகப்படுவார்களா? நீ செய்த உதவியை எந்த பண்பை முன்னிட்டும் மறைக்க வேண்டியதில்லை. தவிர நீ செய்த இன்னொரு பெரும் உதவி என் மகள் சம்பந்தப்பட்டது. நான் அளித்த பரிசை நீ ஏற்றதற்கு என்றும் நான் கடமைப்பட்டவன். அலீமா உன் அன்பை கவர்ந்ததை சொன்னாள். திருமணத்தை பற்றி கவலைப்படாதே, இன்னும் 1 மாதம், அதுவரைக்கும் அலீமாவை சந்திப்பதும் தவறல்ல. அலீமா என்ன, இந்த கானா, இங்குள்ள பொருட்கள் எல்லாமே உன்னுடையது சந்தோஷமா சொன்னான்.
அலீமாவை மணக்க முன்வந்ததை உதவி என்று எப்படி சொல்ல முடியும்? அப்படியானால் இந்த மதுவை நான் அருந்துவதும் பழங்களை புசிப்பதும் கூட உதவிதான் மன்னருக்கு. மன்னர் என்னை பார்த்து 3 ஜாமங்களே ஆகின்றன. அதற்குள் இத்தனை தூரம் என்னை கௌரவிப்பது அதிர்ஷ்டம் சொன்னா இளஞ்செழியன். அதை கேட்ட இலியாசு, தமிழா, உன் உள்ளத்தில் சந்தேகம் உருவெடுத்திருக்கிறது. நீ சந்தேகப்படுவதும் நியாயம்தான். சந்தேகத்தின் மூல காரணம் நீ இலியாசுவை புரிந்து கொள்ளாததுதான். எந்த முடிவையும் கனநேரத்தில் செய்வது இலியாசுவின் பழக்கம். போர்க்களத்தில் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை எப்படி கனநேரத்தில் முடிவு செய்கிறேனோ அப்படித்தான் சாதாரண வாழ்க்கையிலும் நான் முடிவுகளை எடுக்கிறேன். உன் நாடு ஆயிரக்கணக்கான ஸ்டேடியாக்களுக்கு அப்பால் இருக்கிறது. கொள்ளையர்களால் பிடிக்கப்பட்டாய். ஆகவே வழக்கமாக கார்டாபி முனை வர்த்தகர்களிடமோ அல்லது அட்டூலிஸ் நகர அடிமை சந்தைக்கோ நீ போயிருக்க வேண்டும். அப்படியின்றி இங்கு வருகிறாய். இங்கு இந்த கானா துறைமுகத்துக்கு, யவனர்களும் கால் வைக்க நடுங்கும் இலியாசுவின் துறைமுக நகருக்கு வந்ததும் உன் நிலையை மாற்றி உன் நிலையில் கொள்ளையரை வைத்து விடுகிறாய். எனக்கு தெரியும் தமிழா, இத்தனையும் சாதிக்க எத்தனை தந்திரமும் திறமையும் வேண்டுமென்று. உன்னை அன்றிரவு கண்டவுடனேயே புரிந்து கொண்டேன் நீ சாதாரண மனிதன் அல்ல என்று. நீ கொள்ளையரை பிடிக்கச் சொன்ன வழிகளை கேட்டதுமே முடிவுக்கு வந்துவிட்டேன். அபாரமான புத்தி கூர்மையுள்ள, படைகளை கூட நிர்வகிக்க வல்ல மனிதன் நீ என்று. நீ தமிழகத்தில் படைகளை நடத்தும் தலைவனென்று சொன்னாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அத்தகைய மனிதன் கிடைத்தபோது இலியாசு அவனை கை நழுவ விடமாட்டான். உன்னை விட நான் இஷ்டப்படவில்லை. எரித்திரியக் கடலில் கொள்ளையர் வலுத்து வருகிறார்கள். நாள் செல்ல செல்ல கானாவுக்கும் சாம்பிராணி குவியல்களுக்கும் ஆபத்து நேரிடலாம். இங்கே துறைமுகத்தை காக்க சரியான தலைவன் வேண்டும். உன்னை போன்ற திறமைசாலி அதற்குத் தேவை. இலியாசுவின் இஷ்டப்படி நடந்து கொண்டால் இந்த துறைமுகப் படைகளுக்கு தலைமை பதவியும் நீ அடையலாம் நான் உறுதியா சொன்னான். அதையெல்லாம் கேட்டு, மன்னரின் நம்பிக்கைக்கு நன்றி சொன்னா இளஞ்செழியன். வேறெது வேண்டுமானாலும் கேள் சொன்னா இலியாசு. அந்த கொள்ளையர் கப்பலை கேட்டால் மன்னர் கொடுப்பாரா தயங்கி தயங்கி கேட்டான் இளஞ்செழியன். ஆனா தயக்கமே இல்லாம, தாராளமாக எடுத்துக்கொள், அதை நடத்த மாலுமிகள் வேண்டுமானாலும் தருகிறேன் சொன்னா இலியாசு. மன்னர் அவ்வளவு சிரமப்பட வேண்டியதில்லை. எனக்கு உதவி செய்த அடிமை வர்த்தகர்களை கொடுத்தால் போதும். அவர்களை காப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறேன் சொன்னா இளஞ்செழியன். நீ வாக்கு கொடுத்தால் என்ன, நான் கொடுத்தால் என்ன? அவர்களை விடுவித்து கப்பலை பழுது பார்க்கச் சொல் சொன்னா இலியாசு. அன்னைக்கான அவங்களோட சந்திப்பும் முடிஞ்சது. அந்த சந்திப்புக்கப்புறம் இளஞ்செழியன் ஹிப்பலாச கூட்டிக்கிட்டு மொத்த கானாவையும் சுத்தினான். மாளிகைகள், கோட்டை பகுதிகள் எல்லாம் சுத்திட்டு துறைமுக பகுதிக்கு போய் அங்க கடல்ல நின்னுகிட்டு இருந்த கொள்ளையர் மரக்கலத்தையும் பார்த்தான். கானா ஒரு சின்ன நகரம்தான்றத அத சுத்தி பார்த்து தெரிஞ்சுகிட்ட இளஞ்செழியன், சாம்பிராணி நாட்டோட தலைநகரத்துல இருந்து இலியாசு கானாவுக்கு வரது வருஷத்துல சில மாதங்கள் தான்றத விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டான். என்னதான் கானா நகரம் சின்னதா இருந்தாலும் அது பலமான கோட்டை வசதிகளை கொண்டதுன்றதையும், அங்க இருந்து யாராலையும் அவ்வளோ சுலபமா வெளியில போகவோ அதுக்குள்ள நுழையவோ முடியாதுன்றதையும் புரிஞ்சுகிட்டான் இளஞ்செழியன். மலைப்பாறைகள்ல கூட கத்தியையும் வில்லையும் தாங்கிய அராபிய வீரர்கள் எப்பயும் காவல் செய்யறதையும், கலங்கரை விளக்கத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு ஸ்தூபியில கடலை கவனிக்க வீரர்கள் மாறி மாறி காவல் செய்யறதையும் கவனிச்சான் இளஞ்செழியன். இவ்ளோ காவல்ல இருந்து தப்பிக்கிறது அவ்ளோ சுலபம் இல்லன்றத புரிஞ்சுகிட்ட இளஞ்செழியனுக்கு இன்னொரு விஷயம் ஆச்சரியமா இருந்தது. தான் கேட்ட உடனேயே கொள்ளை மரக்கலத்தையும் அடிமைகளையும் தானம் செஞ்ச இலியாசுவோட நடவடிக்கை சந்தேகமா இருந்தது இளஞ்செழியனுக்கு. தனக்கு மேலுக்குத்தான் சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கே ஒழிய உண்மையிலேயே இலியாசுவோட வீரர்கள் தன்னை கண்காணிச்சுட்டு வராங்கன்றத அடுத்த நாளே உணர்ந்தான் இளஞ்செழியன். அவன் போன இடங்களுக்கெல்லாம் அவனுக்கு பணிவிடை செய்யற மாதிரி இலியாசுவோட பணிப்பெண்கள் 2 பேராவது அவன் கூட வந்தாங்க. அவன் கடற்கரை ஓரமா போறப்பையெல்லாம் அவனுக்கு உதவி செய்ய 2 வீரர்கள் அவன்கிட்ட ஓடி வந்தாங்க. அடுத்த 4-5 நாட்கள்ல கானால தான் என்ன செஞ்சாலும் அதை இலியாசுவோட கண்ல படாம செய்ய முடியாதுன்றத புரிஞ்சுகிட்டான் இளஞ்செழியன். அவனுக்கு பல உபசரணைகள் நடந்தது. இலியாசுவோட கேளிக்கை கூடத்துல இலியாசுவுக்கு சமமான ஆசனம் இளஞ்செழியனுக்கு போடப்பட்டது. யவன அடிமை பெண்கள் இலியாசுவுக்கு கொடுத்த அதே மதுவையே இளஞ்செழியனுக்கும் கொடுத்தாங்க. அவனோட பள்ளி அறையும் இலியாசுவோட அறைய மாதிரியே அலங்காரம் செய்யப்பட்டது. அலீமா தினமும் இரவு இளஞ்செழியனோட அறைக்கு வந்து அவனுக்கு தேவையான உதவிகளை செஞ்சா.
ஆனா அவன் கானால இருந்து தப்பிக்கிறதுக்கான வழிய மட்டும் அவளால கண்டுபிடிக்கவே முடியல. கொள்ளை கப்பல அடிமைகள் பழுது பார்த்து 10 நாட்கள் ஆகியும் நிலைமை அப்படியே இருந்தது. இளஞ்செழியனோட நம்பிக்கையும் குறைஞ்சுகிட்டே வந்தது. அந்த 10 நாட்களும் அலீமா அதிகமா பேசாம கவலையாவே இருந்தா. அவளோட மனப்போக்கையும் கவனிச்சான் இளஞ்செழியன். 11வது நாள் இரவும் நெருங்கிச்சு. இளஞ்செழியனோட அறையில அலீமா கவலையா இளஞ்செழியன் பக்கத்துல உக்காந்திருந்தா. சுத்தியும் அமைதியா இருந்தது. தன்னோட மஞ்சத்துல படுத்துக்கிட்டே அலீமாவை உத்து பார்த்த இளஞ்செழியன், அலீமா, உன் முகம் ஏன் கலையிழந்து கிடக்கிறது? இங்கிருந்து தப்ப வழி ஏதும் தெரியவில்லையா? கேட்டான். வழி தெரிந்திருக்கிறது, ஆனால் இடையே ஒரு ஆபத்து அதை தடை செய்கிறது சொன்னா அலீமா. என்ன ஆபத்து அலீமா கேட்டா இளஞ்செழியன். அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம பஞ்சனையில நிமிர்ந்து உக்காந்துகிட்டு எதையோ உத்து கேட்டா அலீமா. திரும்ப சாளரத்தை நோக்கி நடந்து போய் சாளரத்துல தன்னோட காதை வச்சா. கடல் காத்து அப்ப மெதுவா அடிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த காத்துல எங்கேயோ டம் டம்னு ஒரு சத்தம் ஒரே சீரா கேட்டது. அந்த சத்தம் இளஞ்செழியனுக்கும் கேட்டதுனால அவனும் சாளரத்துக்கு பக்கத்துல போய் அது என்ன சத்தம் அலீமான்னு விசாரிச்சான். அந்த சத்தத்தை கேட்டு பயந்து நின்ன அலீமா, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன்னு சொன்னான். அவளோட பயத்தை பார்த்து, ஏன் நடுங்குகிறாய் அலீமா? இலியாசுவின் வளர்ப்பு மகளான உன்னை யார் என்ன செய்ய முடியும்னு கேட்டான் இளஞ்செழியன். வரும் ஆபத்து எனக்கல்ல, உங்களுக்கு சொன்னா அலீமா. எனக்கா ஆபத்து? என்ன ஆபத்து? அதோ அந்த பேரிகை ஒலி எதை குறிக்கிறது தெரியுமா? தெரியாது அலீமா. இலியாசுவின் மதகுருவின் வருகையை அறிவிக்கிறது. அதனால் நமக்கென்னு கேட்டான் இளஞ்செழியன். அலீமா இளஞ்செழியனை பார்த்து, மதகுரு ஏன் வருகிறார் தெரியுமான்னு கேட்டா. ஏன்னு கேட்டான் இளஞ்செழியன். உங்களை மதம் மாற்ற வருகிறார் இலியாசுவின் மதகுருன்னு கவலையா சொன்னா அலீமா. அலீமாவோட பதில் இளஞ்செழியனோட தலையில இடி விழுந்த மாதிரி இருந்தது. அவன் சொன்னதை கேட்டு பிரமப்படைச்சவன மாதிரி நின்னான் இளஞ்செழியன். அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம்.